விஜய் மீது மண்ணை வாரி தூத்திய பெண், திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் சென்றபோது அவரை நேரில் பார்ப்பதற்காக பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என 20,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடியதால் விஜய் வந்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடெங்கும் சோகத்தை ஏற்படுத்தியது. விஜய் தாமதமாக வந்ததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று பலரும் கூறினர். அதோடு அந்த கூட்டத்தை தாவேகா நிர்வாகிகள் முறையாக திட்டமிடவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. அது மட்டுமின்றி ஒரு பக்கம் கடந்த மாத காலமாகவே கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சென்று சந்திக்கவில்லை என்ற விமர்சனமும் எழுந்தது. விஜயும் கடந்த 1 மாத காலமாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. கிட்டத்தட்ட தாவேகா கட்சி கடந்த 1 மாதமாக முடங்கி போயிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது விஜய் அதிலிருந்து மீண்டு வர துவங்கியிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு கரூரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தோடு விஜய் வீடியோ காலில் பேசினார். மேலும் பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினரின் வங்கி கணக்குகளில் 20 லட்சம் ரூபாய் தாவேகா சார்பில் செலுத்தப்பட்டது. மேலும் அந்த வீடியோ கால் மூலம் பேசிய விஜய் கரூர் வந்து அனைவரையும் நேரில் சந்திப்பதாக உறுதியளித்திருக்கிறார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை விஜய் கரூர் செல்வதை அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூற விஜய் முடிவெடுத்தார். அதன்படி நேற்று கரூரிலிருந்து 5 பேருந்துகளில் பாதிக்கப்பட்ட 37 குடும்பங்களை சேர்ந்தவர்களை சென்னை அழைத்து வந்த தாவேகா நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி பகுதியில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் தங்க வைத்தனர். நேற்று மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதிக்கு காலை சென்ற விஜய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனி அறைகளில் சந்தித்து அவர்களின் துயரத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் உறுதுணையையும் வழங்கியதாக கூறப்பட்டது. ஆனால் விஜய்க்கென அந்த ரெசார்ட்டில் தனி அறை புக் செய்யப்பட்டதாகவும் அந்த அறைக்கு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை தனித்தனியாக அழைத்து விஜய் பேசியதாகவும் கூறப்படுகிறது. கரூரிலிருந்து வந்தவர்களை நட்சத்திர விடுதியில் தனித்தனியாக தங்க வைத்துள்ளனர். அதில் ஒரு அறைக்கும் மற்றொரு அறைக்கும் 10 மீட்டர் இடைவெளிதான் இருக்கும். அதற்கு கூட செல்ல முடியாமல் அவர்களை வந்து தனது அறையில் சந்தித்து ஆறுதல் பெற்று செல்ல விஜய் சொன்னது சோசியல் மீடியாவில் தற்போது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மக்களை சந்திக்க செல்லாமல் அவர்களை தானிருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து ஆறுதல் கூறுவதெல்லாம் நியாயமில்லை என்று தற்போது பலரும் பேசி வந்தனர். ஏன் நம் கரூர் மக்களுக்கே அது மிகவும் சரியான முறையில்லை என்று பலரும் கூறி வந்தனர். ஆனாலும் விஜய் கூறியதற்காக கரூர் மக்கள் சென்றுள்ளனர். ஆனால் விஜய் செய்த சம்பவம் அந்த மக்களை மேலும் முகம் சுளிக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை கரூர் சென்று நேரில் சந்திக்காதது விஜய் மீது மிகப்பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் சென்னை அழைத்து வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தன்னிடம் ஆறுதல் பெற்று செல்ல கூறியது மட்டுமின்றி அவர்களின் அறைக்கே சென்று சந்திக்காமல் அவர்களை தனது அறைக்கு வந்து சந்திக்க வைக்கிறார். தாவேகாவிற்கு இப்படி ஒரு விளம்பரம் தேவையா? எதுக்கு இப்படி ஒரு மானங்கெட்ட புலப்பு என்றெல்லாம் சோசியல் மீடியாவில் திமுக உள்ளிட்ட கட்சியினர் விஜயை கடுமையாக சாடி வருகின்றனர். இந்த சந்திப்பின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தங்களின் கோரிக்கைகளை விஜயிடம் முன்வைத்தனர். அந்த கோரிக்கைகள் எழுத்து வடிவில் கோப்புகளாக தயாரிக்கப்பட்டு விஜயிடம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த கோரிக்கைகளை விஜய் கேட்டறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை விஜய் சென்னை வரவழைத்து சந்தித்த சம்பவத்தின் சூடே இதுவரை காயாத நிலையில் மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் மற்றொரு தரமான சம்பவத்தை அரங்கேற்றி விமர்சனங்களை வாரி வகுத்திருக்கிறார் விஜய். அது மட்டுமின்றி இந்த சந்திப்பிற்கு முன்பாக ஒரு குடும்பத்தினர் விஜய் அனுப்பிய நிவாரண உதவியான 20 லட்சத்தை விஜய்க்கே திருப்பி அனுப்பிவிட்டு
நாங்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி எங்கள் கணவரை இழந்து எங்கள் குடும்பத்தை இழந்து தவிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் அவர்களை தேடி ஆறுதல் பெற வேண்டியதில்லை. அவர்கள்தான் எங்களிடம் வந்து ஆறுதல் கூற வேண்டும். அவர்களின் பணமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று கரூர் சம்பவத்தில் தனது குடும்பத்தை இழந்த ஒரு பெண் கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதுபோக கரூரில் உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விஜயை சந்திக்க நேற்றைய தினம் படாத பாடுபட்டுள்ளனர். இப்படியாக இந்த சந்திப்பு கூட்டம் தற்போது 6 மணிக்கு முடிந்தது. அதாவது சுமார் 8 மணி நேரம் சந்தித்தார். இதைத் தொடர்ந்து தனியார் விடுதியிலிருந்து குடைபிடித்தபடியே விஜய் வெளியே வந்தார். அந்த சந்திப்பு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய மீடியாக்களுக்கு அனுமதி இல்லை எனினும் இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மக்கள் சிலரிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னது என்னவெனில், விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினருடன் 30 நிமிடங்கள் பேசினாராம். அவர்களிடம் உங்கள் இழப்பை என்னால் ஈடு செய்யவே முடியாது. உங்கள் குடும்பத்தினருக்கு நான் கடைசி வரை துணையாக இருப்பேன். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன். கல்வி, திருமணம் என அனைத்து செலவுகளையும் நானே பார்த்து கொள்கிறேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறாராம் விஜய். அதுபோல சில குடும்பத்தினர் தங்கள் உறவினர் இறக்கும் போது எப்படி சிதைந்திருந்தார் என்று கூறுவதை கேட்ட விஜய் கண்ணீர் விட்டு அழுததுடன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுள்ளார். அவர்களிடம் விஜய் கடைசி வரை நானும் எனது கட்சியும் உங்களிடம் இருப்போம் என்று உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அங்கு வந்திருந்த சிலர் விஜய் மீது மண்ணை வாரி தூத்தி அவருக்கு சாபம் விட்டதாக கூறுகின்றனர். அது மட்டுமின்றி அங்கு வந்திருந்த ஒரு பெண் மிகவும் கோபமாக இருந்ததாகவும் விஜய் மீது அவர் தனது குடும்பத்தை இழந்த விரக்தியில் இப்படி செய்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. விஜயை சந்திக்க சென்ற சிலர் இதை பற்றியும் பரபரப்பாக பேசி வருகின்றனர். ஒரு பெண் விஜய் மீது இப்படி மண்ணை வாரி தூத்தி சாபம் விட்டது இந்த சந்திப்பில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பலரும் அந்த பெண் செய்தது சரிதான். ஒருவர் தான் சந்திக்க வராமல் குடும்பத்தை இழந்தவர்களை தான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து சந்திப்பது அவர்களுக்கு பெரும் மன உளைச்சலையும் மேலும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும். விஜய் செய்வது மிகவும் தவறு என்று பலரும் அதை சுட்டிக்காட்டி பேசி வருகின்றனர். பிறகு தாவேகாவினர் மற்றும் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அவரை சமாதானம் செய்து விஜயுடன் பேசி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. கரூர் மக்களை சந்தித்த பிறகாவது மீண்டும் தனது அரசியல் வாழ்க்கை பழைய நிலைமைக்கு திரும்பும் என்று காத்திருந்த விஜய்க்கு இந்த சந்திப்பு மேலும் பேரிடியாக அமைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அவரது சந்திப்பில் பல நிகழ்வுகள் அரங்கேறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தவேகாவினரிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.